2017ஆம் ஆண்டு நம்ம சென்னையில இருக்கிற முகலிவாக்கத்துக்கிட்ட தர்ஷங்கிற ஒரு 23 வயசு பையன் 6 வயசு ஒரு பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய கொல்லவும் செஞ்சு ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல வச்சிருந்து அதுக்கு பிறகு அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் எரிச்ச சம்பவம் தமிழ்நாட்டையே ரொம்ப உலுக்கிய சம்பவமா நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு 4 மாசம் கழிச்சு திரும்ப அகைன் ஜாமீன்ல வெளில வர்றான். ஜாமீன்ல வெளில வந்த உடனே அவனோட அம்மாவையும் கொலை செய்யறான். திரும்ப அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, இவனுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை ஒன்று அறிவிச்சாங்க. எந்த சுப்ரீம் கோர்ட் மரண தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பு வழங்குனுச்சோ அதே சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு அவனுக்கு மரண தண்டனையை ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த மரண தண்டனையை ஏன் ரத்து செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வாழ்நாள் முழுக்க இவன் ஜெயில தான் இருப்பான். இவனோட தவறுகளை நினைச்சு அவன் வருந்துவான். இதே மாதிரி தவறுகள் வெளியில நடக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுக்கு ஒரு குடிமகனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அவனுக்கு மரண தண்டனையை கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு 6 வயசு பெண் குழந்தையும் சீரழிச்சு அந்த குழந்தையும் சாகடிச்சு தன்னுடைய பெத்த தாயையும் கொண்ட ஒருத்தவனுக்கு மரண தண்டனையே சரியான தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க சொல்லுங்க.